ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க ஈட்டிங் சேலஞ்ச் வந்து போட சொல்லி. எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, அதனால் நான் சரியாகவே வீடியோவே போடலை. இன்னையிலேருந்து கரெக்டாக வீடியோ போடலான்னு ஒரு முயற்சியில் நான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு வந்து அது மோட்டிவேஷனாக இருக்க போகுது. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துட்டு ஈட்டிங் வீடியோ தான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, காரசாரமான எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குழம்புங்க. நல்லா சாப்பிட போகிறேன், வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பீக்கங்காய் முட்டை கிரேவிங்க. செமையாக இருக்குங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்குங்க, குச்சிக்கிழங்கு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய். என்ன ஊறுகான்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் ஊறுகாங்க. வீட்டில் செஞ்சது தான், ஆனால் நான் செய்யலை. எங்கள் சித்தி வந்து செஞ்சு எனக்கு வந்து ஒரு டப்பா நிறையா கொடுத்தாங்க. ஆனால் அதை நான் சும்மாவே வெறும் வயலையே சாப்பிட்டு காலி பண்ணிட்டேங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள் சித்தி என் மேலே இறக்கப்பட்டு எனக்கு கொஞ்சம் ஊறுகாய் கொடுத்தா நான் வேண்டான்னுலாம் சொல்ல மாட்டேன், வாங்கிக்குவேன். ஏன்னா எங்கள் சித்தி கொடுத்து 2 நாள் தான் ஆச்சு, அம்முட்டு ஊறுகாயும் நான் காலி பண்ணிட்டேன். இதுதான் லாஸ்ட்டு ஊறுகாய். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. எங்கள் சித்தி கை பக்குவமே ஒரு தனி. 4 பிடி சோறு நல்லா சாப்பிட்லாம், அப்படி ஒரு டேஸ்ட்டு. பாருங்கள், முட்டை வந்து எப்படி வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப கிண்டு முட்டை மாதிரி கிண்டிடக்கூடாதுங்க. பீக்கங்காயை வந்து நம்ம போட்டு அப்படியே லைட்டாக அப்படியே கேக்கு மாதிரி இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டையை எடுத்து நம்ம இப்படி வச்சிடலாம், இதையும் தொட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரச்சனை சாப்பிட்ணுங்க. என்னோடய வீடியோக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ் போக மாட்டேங்குது, எப்பவுமே சொல்கிறது தான். என்ன வீடியோ போடுறதுன்னு நானும் எனக்கு தெரிஞ்ச வீடியோ எல்லாம் நான் எடுத்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு 5-6 மாதமாக சரியாக வீடியோ போட முடியல, அதுக்கு எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நான் வீடியோ போடுறதா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்க போகிறேன், சரிங்களா? அருமையான ஒரு டேஸ்ட்டுங்க. எப்படிங்க இருக்கு? சூப்பராக இருக்கு. அருமையான ஒரு டேஸ்ட்டுங்க, வேற லெவலில் இருக்கு. சுருக்குன்னு இருக்குங்க. அதான் இந்த ஊறுகாய் சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஊறுகாய். எப்படித்தான் இப்படி போட்டாங்கன்னு தெரியல என் சித்தி. பீக்கங்காய் வந்து அதிகமாக இல்லைங்க, ஒரு 3 பீக்கங்காய், 1/2 கிலோ பீக்கங்காய் தான் வாங்கிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரரு. அதை போட்டு நல்லா செம்மையாக முட்டை ஊற்றி செஞ்சால் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். என்னதான் இந்த குழம்பு உள்ள டேஸ்ட்டாக இருந்தாலும் இந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சும்மா விட்டு கூண்டு குழம்பு இருந்தால் போதுங்க, அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றலாம் நம்ம, அவ்வளோ ருசியாக இருக்குது. முட்டை உடச்சி ஊற்றுனதுமே நம்ம வந்து குழம்ப சிம்மில் வச்சு விட்டுறணுங்க. அப்போ தான் அந்த முட்டை நல்லா அப்படியே வெந்து எண்ணெய் பிரிஞ்சு டேஸ்ட்டாக இருக்கும்.
இது நல்லா சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எது சாப்பிட்டாலும் வாயெல்லாம் ஒரே கசப்பாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. வெறுமனே ஒரு பருப்பு ரசம் வச்சு தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னாவே நல்லா இருக்குங்க இது. எனக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அருமையான ஒரு ருசியாக இருக்குதுங்க. தயவு செஞ்சு எங்கள் சித்தி இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஊருவாக கொடுத்துடணும். நீங்களாவது எனக்கு சிபாரிசு பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் ஊறுகாய். நம்ம ஆசைப்பட்ட சாப்பாடு டேஸ்ட்டாக அமைஞ்சுன்னா சாப்பிட்றத விட வேறு கொடுப்புனா எதுவுமே இல்லை. நான் வந்து இந்த சாப்பாடு இப்படி அவசரமாக சாப்பிட முடியாதுங்க. ருசித்து சாப்பிட போகிறேன். நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, சரிங்களா? நானும் நல்லா சாப்பிட போகிறேன். டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவில் வந்து எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பாய்.